பனிரெண்டு கையில ரெண்டு காலு, சிவனு கையில மூணு கையில மூணு காலு, ஊருக்கு புகையில 10 காலு. கத்தைக்கா புத்தைக்கா 4 காலுன்னு சொன்னா சரி, பிறந்த பிள்ளை 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன அந்த பிள்ளை எப்படி நடக்கும்? 2 கைய முன்னால வச்சு காலை வச்சு இப்படி தத்தைக்கா புத்தைக்கான்னு நடக்கும். தத்தைக்கா புத்தைக்கா நடக்கும். நான் என்ன அப்படி நடந்து காமிக்கட்டுமா? வேண்டாம், நான் அதுக்குரிய ஏற்பாட்டோட வரல. நானே நடக்கையில 2 காலுன்னு சொன்னா சரி, 2 வயசு பிள்ளை காலு நல்லா திறனாயிட்டு வச்சுக்கிடுங்க. அது பாட்டுக்கு ஓடும் பாடும். பிடிக்காம அது மட்டும் நடக்க ஆரம்பிச்சிடும். பிடிக்க முடியுமா நம்ம அது ஓட்டத்துக்கு? என்ன ஓட்டுதான். அதுதான் தானே நடக்கையில 2 காலு. சரி, உச்சி விளக்கையில 3 காலுன்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உச்சி முடி வெளுத்துருமா. ஓ சரி, நரமுடி வந்துடும், கை கால்லாம் அப்படி பதற்றம் கொடுக்கும், பரத்தம் கொடுத்துரும் இல்ல. சில பேருக்கு நீங்க பாருங்க கை எப்படி நீட்டினாங்கன்னு சொன்னா அப்படியே ஆடும். அந்த ஆட்டம் எந்த இதுல போய் இருக்கேன்னு தெரியுமா? 12 மணி உள்ள போனா அடுத்த செய்யும் கை. அது 12 மணி ஆட்டம். இப்ப கையை நீட்டுங்க, இதுல இருந்து அந்த ஆளு தைரியமா இருக்காரா இல்லையான்னு பாத்தல. இப்ப ஏன் கை ஆடுதா? ஆடல. ஆடல. எங்க ஆடுது? கண்ணுக்கு ஆடுத மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்போ கூர்மையா பாருங்க, என் கைய பாருங்க, ஆடுதாங்க. ஏன் ஆடாது தெரியுமா? பரம்பரையா ஊர் சோறு சாப்பிடுதோம். நீ ஒரு வீட்டு சாப்பாடை சாப்பிடுதீங்க, எப்படி ஆடும்? உச்சி விளக்கையில 3 காலுன்னு சொன்னா சரி, கம்ப ஊனிட்டு நடப்பாங்கல்ல. உடம்புல தெம்பு இல்லைன்னா கையில கம்பு வேணும். ஆமா, கையில கம்பு வச்சிருக்காங்கன்னா உடம்புல தெம்பு இல்லைன்னு அர்த்தம். ஊருக்கு புகையில 10 காலுன்னு சொன்னா சரி, அந்த காலத்துல இறந்தவர்கள் எல்லாம் எப்படி தூக்கிட்டு போவாங்க? இறந்தவங்களை 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. 4 பேருக்கு 8 கால். 8 கால். மேல படுத்திருக்கிறதுக்கு 2 கால், அவருக்கு 2 கால். அதனாலதான் ஊருக்கு புகையில 10 கால். அந்த ஊருக்கு போனா திரும்பி வரவே முடியாது. அப்பேற்பட்ட ஊர் என்ன ஊரு? 6க்கு 3 சைஸ். இவ்வளவுதான் இடம் நமக்கு சொந்தம். 6 3 18 சதுரடி தான். இவ்வளவுதான் சொந்தமான இடம். ஆனா